பொதுவாக அமித்ஷா அவர்களுடைய பேச்சு என்பது வழக்கம் போல விஷமத்தனமானதாகவும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாகவும் தான் இருந்திருக்கிறது. தொகுதிகள் குறையும் டீலிமிட்டேஷனை பற்றி அவர் சொன்னது அவருடைய விளக்கத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்டாலினுடைய அந்த பயம் நியாயமானதுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தென் மாநிலங்கள் முழுவதுக்குமே அந்த ஆபத்து இருக்கிறது என்பது உண்மை. இப்போ ஸ்டாலின் அதை கிளப்புறது கவனத்தை திசை திருப்பறதுக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அது முழுக்க முழுக்க பொய் அப்படின்லாம் இவர் அமித்ஷா சொல்கிறதுன்னு ஏற்புடையது கிடையாது. என்னென்னா இருக்கிற தொகுதியை குறைக்க மாட்டான். ஆனால் இப்போ நமக்கு 39 தொகுதி இருக்குது, அது 31 ஆகும்னு ஸ்டாலின் சொல்கிறார். அதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன நடக்கும்னா நமக்கு 39லேருந்து 48 ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ இருக்க 80 120 ஆகும். 2026 வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட் 2001 கொண்டு வந்து 25 வருடங்களுக்கு டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டாம் என்கிற அந்த இது 26 முடியுது. 26 டீலிமிட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னால் சென்சஸ் எடுக்கணும். இவன் சென்சஸே எடுக்கல. பட் பழைய சென்சஸை வச்சு பண்ண முடியுமானா பண்ணலாம். ஆனால் அப்படி பண்றாங்கன்னா தென் மாநிலங்கள் முழுவதற்குமே அது பாதிப்பு வரும். நான் இன்னொன்று சொல்றேன், 29 வரைக்கும் மோடி கவர்மெண்ட் தொகுதி மறுவரையை நினைத்து கூட பார்க்காது, அதில் கையே வைக்காது.